நித்யா மாரியப்பள் ஆடியோ நாவல்கள் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. மனதுக்கு இதமான நாவல்களை இதமும் கேட்டு மகிழுங்கள். உங்கள் ரசனைக்கு விருந்தளிக்கும் நாவல்களை தொடர்ந்து கேட்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக், ஷேர் மற்றும் கமெண்ட் பண்ணுங்க. இணைந்திருங்கள் நித்யா மாரியப்பன் ஆடியோ நாவல்கள் சேனலுடன். நான் உங்கள் ஆர்ஜே நித்யஸ்ரீ. அத்தியாயம் 36. சில மணி நேரங்களுக்கு முன்பு மெரிடியன் ஹோட்டலின் ஏசி காற்றை வாங்கியபடி எதிரெதிர் இருக்கையில் அமர்ந்திருந்தனர் கிரேசியும் கிருஷ்ணாவும். அவள் கிருஷ்ணாவை நீண்ட நாள் கழித்து சந்திக்கும் ஆர்வத்தில் சிறிது ஸ்ரத்தையுடன் அலங்கரித்து வந்திருந்தாள். அந்த பொன்னிற கூந்தல் அழகியின் கவனமெல்லாம் தன் எதிரே இத்தனை ஆண்டுகளுக்குப் பிறகும் அதே காந்தமாய் கவரும் தோற்றத்துடன் கருநீல வண்ண முக்கால் கை போலோ ஷர்ட்டும் கருப்பு ஜீன்ஸும் அணிந்து மேஜை நடுவில் இருக்கும் பூஜாடியில் தன் கவனம் முழுவதையும் வைத்தபடி புருவ சுளிப்புடன் அமர்ந்திருந்த கிருஷ்ணாவின் மீதுதான் இருந்தது. இருவரும் ஆர்டர் செய்த காஃபி வந்துவிடவே கிருஷ்ணா கிரேசியிடம் எதுவும் பேசாமல் காஃபியை அருந்துமாறு சைகை செய்தவன் தானும் மிடராக விழுங்கத் தொடங்கினான். கிரேசியின் பார்வை அவனை அளவிடுவதைக் கண்டபடியே காஃபி கோப்பையை மேஜை மீது வைத்தவன் இங்கே அழைத்ததற்கான காரணத்தை வினவினார். கிரேசி முகத்தை சீர்படுத்திக் கொண்டவள், உனக்கு மேரேஜ் ஆயிடுச்சுன்னு கேள்விப்பட்டேன் கிரிஷ், அதா விஷ் பண்ணலான்னு கூப்பிட்டேன் என்றாள் நுனி நாக்கு ஆங்கிலத்தில். கிருஷ்ணா அவளை நம்ப முடியாத பார்வை பார்க்க மேஜை மீது இருந்த அவன் கரத்தின் மீது தனது கையை வைத்து அழுத்தியவள், ஆர் யூ ஓகே கிரிஷ், ஹவுஸ் இஸ் மேரேஜ் லைஃப் என்று கேட்க கிருஷ்ணா விருட்டென்று தன் கரத்தை அவள் பிடியிலிருந்து விலக்கிக் கொண்டான். கிரேசி அதில் முகம் மாறினாலும் சீக்கிரத்தில் சமாளித்துக் கொண்டாள். கிருஷ்ணா அவளை ஆர்வத்துடன் பார்த்தபடி, என் லைஃபுக்கு என்ன கிரேசி, செம ஹாப்பியா போகுது. ஒவ்வொரு நாளும் எங்களோட காதல் இன்னும் அதிகமாயிட்டே போகுது. ஆக்சுவலி எங்க காதலோட சின்னமா அழகா ஒரு குட்டி தேவதை இருக்கா. கொடி சீக்கிரம் அவளுக்கு தம்பி தங்கச்சி பிறக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. இவ்வளோ நாள் அவ பெரியவளாகட்டுமேன்னு வெயிட் பண்ணோம் என்று சொல்லிக் கொண்டே போக கிரேசிக்கு யாரோ அவள் காதில் அமிலத்தை ஊற்றியது போல இருந்தது. தான் இவனை தன் காதல் வலையில் வீழ்த்தலாம் என்று எண்ணி அழைத்தா, இவன் அவனது காதல் வாழ்க்கையை பற்றி பேசி தன்னை சோகத்தில் ஆழ்த்தி விடுவான் போலையே என்று உள்ளுக்குள் குமுறியவள் அதை சாமர்த்தியமாக மறைத்துவிட்டு புன்னகை முகமாயிருந்தாள். நீங்க 6 வருஷமா பிரிஞ்சிருந்தீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன் கிரிஷ், ஆனா நீ வேற மாதிரி சொல்ற. யா, நானும் துளசியும் வெளி உலகத்தை பொறுத்த வரைக்கும் 6 வருஷம் பிரிஞ்சுதான் இருந்தோம். பட் எங்களோட வாழ்க்கை சீக்கிரட்டா போயிட்டு இருந்துச்சு. எல்லாத்துக்கும் அகிலேஷ் தான் காரணம். என்ன பாக்குறார், அவன் என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணா. எங்க துளசிய பத்தி தெரிஞ்சா அவளையும் எதுவும் பண்ணிடுவானோன்னு யோசிச்சுதான் நான் எங்க காதல, கல்யாணத்தை, இவ்ளோ ஏன் என் பொண்ணு பிறந்ததையே ரகசியமா வச்சிருந்தேன். பட் அகில், ஓகே லீவ் இட். உன் ஒய்ஃப் என்ன பண்றாங்க என்று அகிலேஷின் பெயரை சாமர்த்தியமாய் மறைத்தவளை நோக்கி குறுநகை சிந்தினார் கிருஷ்ணா. அகில் உன்கிட்ட துளசி என்ன பண்றான்னு சொல்லாம விட்டுட்டானா என்று கேட்டு கிரேசியை அதிர வைத்தான் கிருஷ்ணா. தானும் அகிலேஷும் கூட்டு என்ற விவரம் இவனுக்கு தெரிந்திருக்குமோ என்று எண்ணியவள் பதற்றத்துடன், அது அவனை நான் பார்த்தே பல வருஷம் ஆச்சு கிரிஷ் என்று உளறிக் கொட்டி முடிப்பதற்குள் வியர்த்து விறுவிறுத்து போனாள் கிரேசி. கிருஷ்ணா கேலியாக சிரித்தபடி மேஜை மேல் இருந்த டிஷுவை எடுத்தவள் தன் கையாலேயே அவள் நெற்றியிலுள்ள வியர்வையை ஒற்றி எடுத்தபடி, ஓ மை போர் லிட்டில் கேர்ள், அப்போ நம்ம கொஞ்சம் பேருக்கு மட்டுமே தெரிஞ்ச ஏஞ்சலினாவோட மரணப்படுக்கை விஷயம் இந்தியா வரைக்கும் எப்படி வந்துச்சு? ஒருவேளை போட்டோ இருந்த கவருக்கு கால் முளைச்சு வந்திருக்குமோ என்று கேலியாக கேட்டுவிட்டு டிஷுவை வீசி எறிந்தான். கிரேசி இன்னும் எச்சிலை விழுங்கியபடியே அப்படியே தான் அமர்ந்திருந்தாள். ஆ, நம்ம ஏஞ்சலினா அவங்க ப்ரோவுக்கு சொல்ல நினைச்சத வீடியோ தானே எடுத்தோம். அப்ப போட்டோ எடுத்தது யாரு? அதை இந்தியாவுக்கு அனுப்புனது யாரு? துளசி கிட்ட எனக்கு 1000 கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்க மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணது யாரு என்ற கேள்விகளை அடுக்கும்போதே அவனது குரல் கேலி துணியிலிருந்து கோபத்துக்கு மாறி இருந்தது. கிரேசியின் பச்சை நிற விழிகள் பயத்தில் மின்ன, நான் தெரியாம
அ உன் மேல உள்ள லவ்ல என்று வார்த்தைகளை தந்தி அடித்தார். கிருஷ்ணா முறைத்த முறைப்பில் அதிர்ந்தவள், நான் தான் அந்த போட்டோவ எடுத்த கிரிஷ். வீடியோவை எடுக்கிறப்பவே அத ஸ்னாப்ஷாட் அ சேவ் பண்ணிட்டேன். அகிலேஷ் உன்ன அடையறதுக்கு எனக்கு வழி சொல்றேன்னு ஆசை காட்டினான். அதனால தான் நான் அவனுக்கு அந்த போட்டோஸ அனுப்புனேன். அப்புறம் துளசிகிட்ட நான் சொன்னது, அவ உன்னை விட்டு விலகுனாதான் நீ எனக்கு கிடைப்பங்கிற எண்ணத்துல தான் இது எல்லாமே பண்ணேன். என்ன மன்னிச்சிடு கிரிஷ் என்றவளை அரவருப்புடன் பார்த்தான் கிருஷ்ணா. இறுகிப்போன குரலில், உன்கிட்ட இத பத்தி நான் 6 வருஷத்துக்கு முன்னாடி கேட்டதுக்கு நீ என்ன சொன்ன? அப்பவே எனக்கு தெரியும். இந்த கேவலமான வேலையை செஞ்சது நீதான. நான் உன்னை வார்ன் பண்ணனா இல்லையா? இருந்து உனக்கு எவ்ளோ நெஞ்செழுத்தம் இருந்தா நீ இந்தியாவுக்கு வந்திருப்ப என்று கேட்கவும், இது எல்லாமே உன் மேல உள்ள லவ்ல நான் பண்ண தப்பு கிரிஷ். எவ்ரிதிங் இஸ் ஃபேர் இன் லவ் அண்ட் வார் என்று அழுகையுடனே சொல்ல, கிருஷ்ணா கோபத்துடன் நேஜையின் மீது ஓங்கி அடித்தவள், யூ ஷட் அப் இடியட். லவ்னு என்னன்னு தெரியுமா உனக்கு? நான் இஷ்டம் இல்லைன்னு சொல்லியும் நீ இப்படி பின்னாடி வர்றதுக்கு பேரு லவ் இல்ல. ஏஞ்சலி நான் உன்னை எவ்வளவு நம்புனா? உன்னால செத்து அவளுக்கு கெட்டுப்பேன். நீ உன் ஃப்ரெண்டுக்கு உண்மையால உனக்கு ஹெல்ப் பண்றானே அகிலேஷ் சக்கரவர்த்தின்னு ஒரு கொடஞ்செடுத்த முட்டாள், அவனுக்கு நீ உண்மையால என்று சொல்லவும் கிரேசி தெடுக்கிட்டவளாய் தலை நிமிர்ந்தாள். கிருஷ்ணா அலட்சியத்துடன் அவளை பார்த்தவன், "ஹம், என்ன பாக்குற? இன்னும் ஏஞ்சலினாவோட வீடியோ என்கிட்ட இருக்கு. அது அகிலேஷ்க்கு போட்டு காட்டினா அவன் பண்ற முதல் வேலையே உன்னை பரலோகம் அனுப்புறதா தான் இருக்கும். அவன் பைத்தியக்காரன். என்ன மாதிரி உன்னை ஐயோ பாவன்னு விடுற ஜாதி இல்ல அவன். சோ இன்னைக்கு ஈவினிங்கோட கோவைக்கு ஒரு குட் பை சொல்லிட்டு உன் மூட்டை முடிச்சோட நீ யூஎஸ் கிளம்பலனா டுமாரோ சரியா காலையில 8 மணிக்கு நான் அகிலேஷ் வீட்டுக்கு போவேன். ஏஞ்சலினாவோட வீடியோவை காட்டுறதுக்கு. உனக்கு எப்படி வசதி?" என்று சொல்லிவிட்டு கையை மார்பின் குறுக்காக கட்டிக்கொண்டான். அவன் சொல்லும்போதே கிரேசியின் முகத்தில் கலவரம். ஏனெனில் அந்த வீடியோ வெளியானால் தன் குட்டு வெளிப்பட்டுவிடும் என்ற பயம் அவளுக்கு. தனக்கு இந்தியாவில் உதவி செய்ய அந்த பழுவிரு பிடித்த பைத்தியக்காரனின் உதவி வேண்டும் என்பதால் அப்படி ஒரு வீடியோ இருக்கிறது என்பதையே அவனிடம் சொல்லாமல் மறைத்திருந்தாள் கிரேசி. இப்போது மட்டும் அது வெளியானால் கிருஷ்ணா சொன்னபடி அகிலேஷ் கட்டாயமாக அவளுக்கு இறுதி சடங்குக்கு ஏற்பாடு செய்து விடுவான் என்பதை அவள் அறிவாள். அவன் கிருஷ்ணாவைப் போல ஈவு இரக்கம் பார்ப்பவன் அல்ல. கோபம் வந்தால் கொலை கூட செய்ய துணிந்த மூர்க்கன் என்று எண்ணி அஞ்சியவள் நடுங்கிய குரலில், கிரிஷ், நான் யுஎஸ்கே திரும்பி போயிடுறேன். இனிமே இந்தியாவுக்கு வர்றத பத்தியோ உன்னை டிஸ்டர்ப் பண்றத பத்தியோ யோசிச்சு கூட பார்க்க மாட்டேன். ப்ளீஸ், அக்கிலுக்கு இதுக்கு தெரியவே வேண்டாம் என்று கெஞ்ச ஆரம்பிக்கவே அவளை வெறித்தவள், இப்பவே என் கண்ணு முன்னாடி நிக்காம போயிடு கிரேசி. உன்னை பார்க்கவே எனக்கு பிடிக்கல என்று ஒரு அலட்சியமான கையசைப்புடன் சொல்லிவிடவும் கிரேசி நீர் நிரப்பிய விழிகளால் அவனை ஏறிட்டு விட்டு அங்கிருந்து வெளியேறினாள். அவள் சென்ற பிறகு பெருமூச்சு விட்ட கிருஷ்ணா, ஒரு பிரச்சனை முடிந்தது என்று எண்ணியபடி அங்கிருந்து வெளியேறியவன் வாசலில் நின்று கொண்டிருந்த அகிலேஷை பார்த்துவிட்டான். அவனுடன் யாரோ ஒரு இளம்பெண் நிற்க யாரற்று கூர்ந்து நோக்கியவன் அங்கே நின்றவள் துளசி என்று அறிந்ததும் திகைப்பூண்டை மிதித்தவன் போல் ஆனான். அகிலேஷால் துளசிக்கு எதுவும் ஆகிவிடக் கூடாதே என்ற கவலையுடன் வேகமாக சென்று துளசியின் கரம் பற்றியவன் அகிலேஷை நேரடியாக தன்னிடம் மோதும்படி எச்சரித்துவிட்டு கிளம்பும்போது அகிலேஷ் சொன்ன வார்த்தைதான் அனைத்து பிரச்சனைகளுக்கும் பிள்ளையாசுரை. அவன் ஏஜிரனாவை பற்றி பேசுவதற்காக துளசிதான் தன்னிடம் உரையாட வந்தாள் என்ற ரீதியில் சொல்லி வைக்க, கிருஷ்ணாவுக்கு தன் மனைவி போயும் போயும் தன் பரம எதிரியிடமா தனது காலம் சென்ற நண்பியை பற்றி கேட்டு வைக்க வேண்டும் என்ற ஆத்திரம் ஒருபுறம், இன்னும் தன்னை நம்பாமல் சந்தேகப்படுகிறாளோ என்ற ஆதங்கம் ஒருபுறம். அவனால் தெளிவாக எதையும் யோசிக்க முடியவில்லை. காரை அதிவேகத்துடன் வீட்டை நோக்கி செலுத்தியவன் கார் பார்க்கிங்கில் விட்டுவிட்டு விறுவிறுவென்று கருங்கல் படிகளில் ஏற ஆரம்பித்தார். துளசியும் அவனுக்கு ஈடான வேகத்துடன் பின்னே ஓடினாள். வீட்டினுள் சென்றதும் துளசி, கிரிஷ், கிரிஷ், கொஞ்சம் நில்லு, நான் உன்கிட்ட பேசணும் என்று கூறவும் அவன் நடை தடைபட்டது. அறைக்குள் செல்லாமல் ஆத்திரத்தில் சிவந்திருந்த முகத்துடன் அவளை ஏறிட்டவனிடம், கிரிஷ், நாங்க போனது என் கிளைண்ட் பாக்குறதுக்கு தான். அந்த அகிலேஷ் இடையில வந்து அவராதான் பேச ஆரம்பிச்சாரு. ஓ, அவனா பேச ஆரம்பிச்சதும் நீயும் ஏஞ்சலினாவை பத்தி
அவன்கிட்ட விசாரிக்க ஆரம்பிச்சிட்டேன். அப்படிதானே? என்று அடக்கப்பட்ட கோபத்துடன் வார்த்தைகள் வெளிவந்தன அவனிடமிருந்து. துளசி தலையாட்டி மறுத்தவள், இல்ல கிரிஷ், நான் ஏஞ்சலினாவை பத்தி அவர்கிட்ட எதுவுமே கேட்கல. ஏன்னா எனக்கு ஆல்ரெடி ஏஞ்சலினாவை பத்தியும் அவங்க மரணத்தை பத்தியும் தெரியும் என்று சொல்லிவிடவே கிருஷ்ணா அவள் சொன்ன வார்த்தைகளை நம்ப முடியாமல் திகைத்தான். பிலீவ் மீ கிரிஷ், அன்னைக்கு மித்ரா பிரச்சனையில நான் உனக்கு திட்டத்தை கேட்டுட்டு சகானா தான் என்கிட்ட ஏஞ்சலினா யாரு, உனக்கும் அவங்களுக்கு என்ன சம்மந்தம், கிரேசியும் அகிலும் உன் வாழ்க்கையில என்னென்ன பிரச்சனை பண்ணி வச்சிருக்காங்கன்னு எல்லாத்தையும் எனக்கு புரிய வச்சாங்க. நான் இப்போ உன்னை முழுசா நம்புறேன் கிரிஷ், எப்பவும் நம்புவேன் என்று பரிதவிப்புடன் சொல்லி முடித்துவிட்டு இனி எந்த பிரச்சனையும் இல்லை என்று எண்ணி கணவன் முகத்தை கண்ணீருடனும் நம்பிக்கையுடனும் ஏறிட்டாள் துளசி. ஆனால் அவள் அதிர்ச்சியடையும் வகையில் அவள் சொன்னதை கேட்டதும் தான் கிருஷ்ணாவின் கோபம் இன்னும் அதிகரித்தது. அப்போ சகானா சொல்லனா இன்னும் நீ என்ன ஒழுக்கங்கெட்டவன்னு தான் நினைச்சிட்டு இருப்ப இல்லையா? நான் எப்படிப்பட்டவன்னு என் கூட ஒரே ரூம்ல இருந்த இத்தனை நாள்ல கூடவா உன் மனசுக்கு புரியல துளசி என்று உணர்ச்சியற்ற குரலில் வினவினான் கிருஷ்ணா. துளசி அதை கேட்டு அதிர்ந்தவள் கண்ணீர் பெருக அமைதியாய் தலை குனிய அவளது தாடையை ஆள்காட்டி விரலால் நிமிர்த்தியவள், உன்னோட நம்பிக்கை எனக்கு கிடைக்கும்னு நான் ஏங்காத நாள் இல்ல. ஆனா இப்போ இந்த நிமிஷம் நீ என்ன நம்புறேன்னு சொல்றத கேட்டா எனக்கு சந்தோஷமே வரல துளசி, இனியும் வராது என்று தீர்மானமான குரலில் சொல்லிவிட்டு ஆள்காட்டி விரலை எடுத்துக்கொண்டான். இனிமே உன்னோட காதலோ நம்பிக்கையோ எனக்கு தேவையில்ல துளசி. என் மனசுல உனக்கு மட்டுமே கொட்டி கிடந்த காதல உன்னோட வார்த்தைகள் தொடச்சு போட்டுடுச்சு. இனி நீயும் நானும் என்னைக்குமே இணைய கோடுகள் தான். நம்மளால ஒண்ணு சேர முடியாது. உனக்கு இஷ்டம்னா நீ என்னோட இருக்கலாம், இல்லனா என்னை விட்டு பிரிஞ்சு போயிடலாம். ஆனா மித்ராவை மட்டும் என்னை விட்டு பிரிச்சிடாத. இவ்வாறு சொல்லும்போது கிருஷ்ணாவின் குரலும் உடைந்து விட்டது. கண்ணீரை அவளிடம் காட்ட விரும்பாதவன் அவளிடமிருந்து விலகி தங்கள் அறையை நோக்கி சென்று விட்டான். எல்லாம் முடிந்துவிட்டது என்று சொல்லாமல் சொல்லிவிட்டு சென்றவனின் உருவம் துளசியின் கண்ணீர் நிறைந்த விழிகளுக்கிடையே தெளிவற்று தெரிந்து சிறிது நேரத்தில் மறைந்தது.